சித்திரை கனி கனி காணுதல் இப்படி நிறைய பெயர்களில் தமிழ் புத்தாண்டை நம்ம வரவேற்கிறோம். சித்திரை கனி அப்படின்னாவே நம்ம வாழ்வில் ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்னு தான் அர்த்தம். முந்தின நாள் இரவே நம்ம மா, பலா, வாழை மற்றும் நகைகள், பணம் எல்லாமே வச்சு நம்ம காலையில் அந்த பார்ப்போம். அந்த சித்திரை கனி காணுதல்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த மா, பலா, வாழைக்கு இந்த சித்திரை கனியின் போது அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் தர்றாங்க தெரியுங்களா? மாம்பழம் இனிப்பையும் பசுமையும் அடையாளமாக கொண்டது. வெற்றி மற்றும் செழிப்பை தரக்கூடியது. பலாப்பழம் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன துண்டுகளை கொண்டது. இது ஒரு குடும்ப ஒற்றுமை மற்றும் பெருமை மற்றும் வளர்ச்சியை குறிக்கும். பலவிதமான நன்மைகளை கொடுக்கறதுனாலவோ என்னமோ தெரியல, இதுக்கு பலாப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அடுத்தது வாழைப்பழம். வாழை அப்படின்னாவே வாழ்வு அப்படிங்கிறதுக்கான அடையாளம்தான். வாழை இலை, வாழைத்தாறு, வாழைப்பழம் இப்படி எல்லாமே நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குது. நம்ம தமிழ் சடங்குகளில் வாழைப்பழம் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்காது. மிகவும் புனிதமான ஒரு பழமாக தான் வாழைப்பழம் இருக்குது. அதனால தான் நம்ம மக்கள், நம்ம முன்னோர்கள் இந்த 3 பழங்களுக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த சித்திரை கனியின் போது. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.